கண்ணை மூணாலே அந்த எலுமிச்சை பழம் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அடிச்சா ஐயோ, பார்த்தா அப்படிதானே தெரியுது. தூக்கம் வருது. இத பாரு என் வாயை பாரு, கரெக்டா இருக்கா? இது வரைக்கும் 4-5 தடவை கேட்டு என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க தூக்கத்திலே வாய் கோணிக்குமோன்னு பயமா இருக்கு. இதெல்லாம் அந்த எடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இந்த மாதிரி பயந்து இன்னொரு தடவை வந்து என்னை எழுப்புனேன்னு வையேன். நான் சொல்றேன்ல, போ இங்க இருந்து எந்திரிச்சு. அவங்களாம் அப்பயே மாடியில போய் தூங்க போயிட்டாங்க. நான் தான் தூக்கல பாரு. அதெல்லாம் இல்லம்மா, நல்லாதான் இருக்கு. காலையில வாய் கோணிக்குச்சுன்னா என்னம்மா பண்றது? தாண்டா இருக்க அம்மா, ஒண்ணு அந்த எலுமிச்சை பழத்தினால ஏதாவது ஒண்ணா சொல்லிட்டு 2 பேரும் மொத்தமா வீட்டை விட்டே போயிடலாமா? இந்த பார்வதிக்கு தான் அந்த ஜோசியம் சாமியார பத்தி எல்லாம் தெரியும். அவகிட்ட விஜயா எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றா? நிமிஷத்துக்கு நிமிஷம் பயந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. நம்ம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? இருக்கோம் 24 மணி நேரத்துக்குள்ள நகைய வேற. இது வரைக்கும் எதுவும் ஆகல. சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா நடக்கும். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே நடந்திருக்கு. அப்ப நான் அந்த படத்துக்கு வெளியில போட்டா பண்றது? மனோஜுக்கு எனக்கு தூக்கமே வரல. இருக்காரு, அவரை காலையில போய் பார்க்கலாம். நீ காலையில வாயேன், போயிட்டு வந்துடலாம். டைம் அவ்வளவு ஆயிடுச்சா? மணி 6 தான் ஆகுது, அதுக்குள்ள எந்திரிச்சு. பார்வதி ஆண்டி ஒரு சாமியாரை பார்க்க போறோம். ஆண்டிய பார்க்க அம்மா போறாங்களா? அதான் அம்மாவை அப்படியே. ஆண்டியே இவ்ளோ காலையிலேயே கிளம்பி போய் பார்வதி ஆண்டிய பார்க்க போறாங்க. அது அவங்க 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு வழியா போறேன். நான் உடனே கிளம்பணும், நீ ஆட்டோல போயிடு. இது ஆமா, கொஞ்சம் வெளியில போறேங்க. மீனா, குடிக்க தண்ணி கேட்ட. ஏன்பா அம்மாக்கு இதுல என்னங்க ஆச்சரியம் வேண்டி இருக்கு? நான் கொஞ்சம் வெளியில போறேன். இவரு உங்களை டிராப் பண்ண போறேன்னு என்கிட்ட சொன்னாரு. ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்துச்சு. அப்புறம் பார்வதி உடம்பு சரியில்லைன்னு எனக்கு வெயிட் பண்ண முடியுமா? அவளுக்கு சீரியஸ் ஆயிடுச்சுன்னா அவளை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்காங்க? அது அவளை கவனிச்சுக்க ஆள் இல்லைங்க. தனி ஆளா கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறேன். டேய், நீ உன் கடையை திறக்கிறதுக்கே 10 மணிக்கு போய் தான் ஆகணும். உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எவ்வளவு நேரம் ஆயிருப்போகுது? போ. போற வழியில கும்பிட்டுக்கிறேன். 7 மணிக்குள்ள போகணும். வாடா. 7 மணிக்குள்ள? ரோகிணி, நீ ஏதோ கிளைண்ட பாக்குறது என்னமோ காலையிலேயே எந்திரிச்சு போற. பார்வதிக்கு பாவம் இல்ல. யாரு? பார்வதி ஆண்டி தான். வச்சிருக்கிற எலுமிச்சம்பழம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் காலையில எந்திரிச்சு எங்கேயோ போறாங்க. மாதிரி உங்க அண்ணன் போக மாட்டாரே, அப்படி எங்கெங்க போறாங்க? எங்க போறாங்கன்னா, அம்மா தாயே ஓம் சக்தி பராசக்தி. வா நீங்க பரசாமி, வாடா. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. விஜயா, என்னன்னு சொல்லு. பயமா இருக்கு. அப்ப நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. நீ யார வேணாலும் போய் சொல்லி ஏமாத்தலாம். ஆனா பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக என் வீட்டுல இருந்த இன்னொரு பையனோட பொண்டாச்சிருக்கான். 24 மணி நேரத்துக்குள்ள நகை எடுத்தவங்க வாய் கோணி. அது நடக்கத்தானமா செய்யும். உச்சரிச்சு அந்த பழத்துக்கு சக்தி கொடுத்திருப்பாங்க. சாமி, ஏதோ பையனோட வாழ்க்கைக்காக தெரியாம. என்னம்மா, நம்மள சானிடைஸ் பண்றாரா? கொஞ்சம் பேசாம இருடா.
என்ன நீங்களும் ஒரு எலுமிச்சை பழம் தரீங்க? இதுக்குள்ள நான் உச்சரி அதோட சக்தியை இது முறியடிக்கும். சாமி, ஒரு அந்த சாமியார் யாரா வேணாலும் இருக்கட்டும், அந்த சக்தியை இது ஒண்ணு இல்லாம பண்ணிடும். இந்த பழம் கருத்து போயிட்டா அந்த பழத்துக்கு சக்தி அதிகம். எந்த கெடுதலும் நடக்காது. ரொம்ப நன்றிங்க சாமி. வாடா. இருடா. டேய், இதுவா ரூம்குள்ள போய் இந்த பழத்தை அங்க இந்தா, நீ இல்லம்மா, நான் போக மாட்டேன். நீ போய் எனக்கு பயமா. சாமியார் சொன்னார்ல, நீ போய் அங்க எடுத்து வை. ஐயோ, நான் போக மாட்டேன். எடுடா. புத்தி போகாதா உனக்கு?